சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/9/2024 சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 5ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று மாலை 6:14 வரை, பரணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:36 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய அறிமுகத்தை செய்து அதன் மூலமான லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனித்து உட்காந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. எப்போவுமே ராசி ஒரு குரு சுக்கிரன் மாதிரியான சுபர்கள் வலுத்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த அந்த சுபகிரகம் அந்த இடத்துல இருக்கிற வரைக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும். அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அபாரமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் கூட முயற்சிகளை பலிக்கக்கூடிய, தைரியமாக நீங்கள் எதையும் செய்யக்கூடிய, ஒரு புத்துணர்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா. ஆக இந்த காலகட்டங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய சில வார அமைப்புகள் அத்தனையுமே மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய, எதையும் நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்கும் சொந்தக்காரங்க கிட்ட வம்பு தும்பு இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க, நண்பர்கள்கிட்ட கூட சரியாக ஒரு பேச முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது எதையுமே செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள் அனைவருக்குமே எல்லாவற்றையும் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகவே இல்லைங்க, எல்லாம் இருக்கிறது, ஆனால் திருமண அமைப்புகள் மட்டும் கைகூடி வர மாட்டேங்குது. கூட்டு தொழிலில் சரியாக இருக்க முடியல. இந்த மாதிரியான கூட்டு முயற்சிகள் பலிக்காதவர்கள், திருமண அமைப்புகள், மங்கள அமைப்புகள் குடும்பத்தில் இல்லவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான அமைப்புகள், அதற்கான ஆதார அடிப்படை விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே எதுவுமே நடக்கலை என்கின்றவர்கள் அல்லது பெண் வழி உறவுகளின் மூலமாக தொல்லைகளை அனுபவித்தவர்கள், அக்கா தங்கைங்கிட்ட சண்டை சச்சரவுகளாக இருக்கிறது, சித்திகள் பெரியம்மாக்கள் போன்றவர்கள் எதுவுமே கை கொடுக்க மாட்டேன்றாங்க, யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு குன்றிப்போன உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் உயர்வு மனப்பான்மைகள் வரக்கூடிய, முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற அளவிற்காக உங்களுடைய உற்சாகமும் புத்துணர்ச்சியும் நல்ல விதமாக தெரியக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை, ஏற்கனவே பழகி தொடர்புகள் விட்டு போய் ஒரு சின்ன வயசில் பழகினவர் டச்சு விட்டு போச்சு, இந்த மாதிரி இருக்கிறவங்க மீண்டும் வாழ்க்கையில் அவர் எதையது ஒரு நல்லதை உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்ல விதமாக அமர்ந்திருக்கக்கூடிய, ஒரு தனித்து அமர்ந்திருக்கிறார், ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஒரு மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 6, 8, 12ஆம் இடங்கள் எப்போது சுபத்தன்மையை அடைகிறதோ அப்போது இருக்கின்ற இடத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. மாற்றத்தை 2 வகைப்படுத்தலாம் இல்லையா. ஒன்று நல்ல மாற்றம், இன்னொன்று கெட்ட மாற்றம். இப்போ நல்லா தாங்க இருக்கிறேன், திடீர்னு இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொன்னால் அது அசுப மாற்றமாக அமையும். ஆனால் இது வரைக்கும் நன்றாக இல்லாத, போன மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தார். அப்போ ஒரு 10-20 நாளாகவே, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரமாகவே என்னன்னே தெரியாத ஒரு மனக்குழப்பம்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான மனக்குழப்பத்தை அடைந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே குழப்பத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து, சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து வெளியே வரக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை நல்லா இருக்குங்க, இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு வேலை மாற்றம், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்றவங்களுக்கு அதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை. ஏற்கனவே கடந்த காலத்தில் சில வாரங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்பு வேலை போயிடுச்சுங்க. ஒரு ஏற்கனவே இருந்த வேலையை ஒரு நல்ல வேலை தாங்க, ஆனால் போனதுனால நான் தேடிக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரியான ஒரு இக்கண்டான சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு கூட ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய, அனைத்தும் நல்ல விதமாக மாறக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வருமானங்கள் அதிகமாக
இருந்து கடனை ஒழிக்கக்கூடிய தன்மைகள். கடனாலேயே கொஞ்சம் ஒரு தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. சம்பாதிக்கிறதுல பாதி வந்து வட்டி கட்டுறதுக்கே போயிடுது, அல்லது கடனை அடைக்கிறதுக்கே போயிடுது. நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் முழுக்கவே குடும்பத்திற்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடனை அடைப்பதற்கான ஆதார சம்பவங்கள், ஆதாரத்திற்கு ஏற்ப ஒரு மாதிரியான வருமான உயர்வு வரக்கூடிய, அல்லது கடனை அடைத்துத்தான் தீர வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேறு மாதிரியான நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நோய்கள் அத்தனையும் தீரக்கூடிய அமைப்பு, நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் எங்கே கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்கின்ற மாதிரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அங்கே சுபத்துவமாக ஆட்சி நிலையில் இருக்கிறனால அனைத்தையும் உங்களுடைய கட்டுக்குள்ளே கையில் வச்சுக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக நாள் இன்றைக்கு சுக்கிரன் உங்களுடைய 5ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலைமையில் இருக்கிறார். பொதுவாகவே மிதுனராசிக்காரர்களுக்கு நம்பர் 1 முதல்ல நல்லது செய்யக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான். 2வது தான் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சனியாக இருப்பார். ஆக ஒரு நிலையில் உங்களை விட உங்களுக்கு நல்லதுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல குழந்தைகள் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்துல ஆட்சியாக இருக்கிறது என்பது கடந்த காலத்தில் இருந்து வந்த வேதனைகள் அத்தனையும் விலக்கி வைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. தூக்கம் நிம்மதியாக வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. 12ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் என்பது ஒரு மனசை வருத்திக்கிட்டு உறுத்திக்கிட்டே இருந்த சில விஷயங்கள்லேருந்து இப்போது மிதுனராசிக்காரர்கள் அப்படியே வெளியே வந்துடுவீங்க. பள்ளி குழந்தைகள் மேலே ஏதேனும் ஒரு நிலையில் வருத்தத்தில் இருந்தவங்க, தோளுக்கு மிஞ்சினா தோழன்றது வந்துருச்சு. இன்றைக்கி வயது வந்த குழந்தைகளை இன்றைக்கு வாத்தியார்களாக ஸ்கூல்லேயே கூட அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்துவிட்ட இந்த காலத்தில் அது மெதுவாக குடும்பத்துக்குள்ளேயும் உள்ளே வந்துருச்சுங்களே. குழந்தைகள் எல்லாம் புத்திசாலிகள், அவர்களை அடித்து திருத்தணும்னு அவசியம் இல்லை, சொன்னாலே அவர்கள் திருந்து விடுவார்கள் என்கின்ற மாதிரியான சூழல்கள் இருக்கின்ற இந்த நாளில் பள்ளி கல்லூரி குழந்தைகள் என்ன செய்கிறார்களோ ஏது செய்கிறார்களோ என்கின்ற கவலையில் இருந்தவர்கள் அவங்களுடைய படிப்பை சரியாக பண்ணுறாங்களா அல்லது வேறு மாதிரியான வேலைகளை செய்கிறாங்களா, எப்போதும் செல்ஃபோனும் கையுமா இருக்கிறாங்களே, அது சரியானவற்றுக்கு தான் உபயோகப்படுதா, இந்த மாதிரியான குழப்பங்களில் இருந்து வந்த மிதுனராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல வாரம்னு இந்த வாரத்தை சொல்லுவேன். வாரத்தின் முதன்மை நாளாக அப்படியே இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடுத்து போனால் திங்கட்கிழமையிலிருந்தே எல்லாவற்றிலும் கைகொள்ளக்கூடிய அமைப்பு, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த வேலைக்கு போகணும், இந்த படிப்பு படிக்கணும், இந்த தொழிலை செய்யணும், அல்லது இன்னாரை இப்படிப்பட்ட நிலையில் பார்க்கணும், இன்னாரை அறிமுகப்படுத்திக்கணும், இது கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் அப்படியே கையில் வரக்கூடிய, நீங்கள் என்னென்ன முயற்சி செய்கிறீங்களோ, ஒரு சில நிலைகளில் பழமொழி சொல்லுவோம் இல்லையா, பக்தன் 10 அடி எடுத்து வைத்தால் பரமன் 100 அடி எடுத்து வைப்பான் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு சின்ன முயற்சியை நீங்கள் செஞ்சாலும் அது 10 மடங்கு லாபமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே சோர்வின்றி உழைக்கக்கூடிய, அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி இன்றைக்கு வலுத்து அங்கேயே ஆட்சி பெற்ற நிலைமையில் அமர்ந்திருக்கிறார். தாய் வழி அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கு. அம்மா தந்த சொத்துக்களை அடமானம் வச்சுட்டேன், அம்மா தந்த வீடு நிலத்தை அடமானம் வச்சிருக்கிறேன், அதன் மூலமாக தொழில் பண்ணி கொஞ்சம் சிக்கலில் கிடக்கிறேன், இந்த வீட்டை மீட்க முடியுமோ, நிலத்தை மீட்க முடியுமோ, அல்லது அந்த வில்லங்கத்தை தீர்க்க முடியுமோ தெரியலையே, இந்த மாதிரி கவலைகளில் கடந்த 1.5 வருஷமாக இருந்து வந்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே தாய் தந்த சீதனம், தாய் தந்த சொத்து, தாய் வழி அமைப்புகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவும் நம்ம கையை விட்டு போயிடாது என்பது மாதிரியான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் 10ஆம் இடத்தை பார்த்த நிலைமையில் சுக்கிரன் இருக்கிறதும் லாபஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் வலுத்திருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு காட்டுகின்ற ஒரு சூழ்நிலையில் தொழில் முன்னேற்றங்கள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, குறிப்பாக பட்டு நெசவு போன்ற அமைப்புகள், சாரின்னு சொல்லப்படக்கூடிய சேலை உற்பத்தியாளர்கள், சேலை துணிமணி போன்றவைகளை விற்கக்கூடியவர்கள், அல்லது மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பனியன் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ரெடிமேட் ஆடை உற்பத்தியாளர்கள், ஆயத்த ஆடைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது சார்ந்த இந்த சுக்கிரன் சார்ந்த ஆடை அணிமணி சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை சோதனைகளும்
விலகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இப்போதைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். வாகன உற்பத்தியாளர்கள், வாகனம் சார்ந்த ஒரு உதிரி பாகங்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், ஒரு வாகனத்தின் மூலமாக பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பவர்கள், ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட்டு, ஒரு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு, டூ வீலர் மட்டும் வச்சுருக்கிறேங்க, ஒரு டெலிவரி பண்ணி தான் நான் பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எளிய நிலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட இன்றிலிருந்து நல்ல காலங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமுள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இந்த இஎம்ஐ கூட கட்ட முடியாத ஒரு சூழல், வீட்டு கடனோ அல்லது வீட்டு வாடகையோ 4 மாதமாகவே இஎம்ஐ கட்டலை, 4 மாதமாகவே வாடகை கொடுக்கல, இந்த அளவுக்கு பொருளாதார பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் தொழில் முன்னேற்றம், வருமான உயர்வு, பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாளை சொல்லலாம். இதுவரைக்கும் பெண் வழி சொந்தங்கள் கிட்ட ஓரளவுக்கு ஒரு சிக்கலான நடவடிக்கையின் காரணமாக கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெண் உறவுகளால் இன்றைக்கு நல்லவைகள், எப்பா நீ செஞ்சது கரெக்டு தான், என்ன இருந்தாலும் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எதிர்த்தரப்பு உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். ஒரு நிலையில் 3ஆம் இடம் தன்னம்பிக்கை, தைரியம், புத்துணர்ச்சி போன்றவைகளை குறிக்கக்கூடிய இடம். ஆரோக்கியம் இழந்திருந்த சிம்மராசிக்காரர்கள், கடன் தொல்லையில் இருந்த சிம்மராசிக்காரர்கள், அல்லது என்ன பிடிக்கலையோ அது மாதிரியான தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, ஒரு இக்கட்டான சூழல்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல விதமாக உங்களுடைய மனதிற்கு பிடித்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. அதுவும் 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானங்களில் வலுத்த நல்ல கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அவருக்கு தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும், நல்லவைகள் மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அந்த அமைப்பு இப்போது தெளிவாகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனும் வலிமையாகவே இருக்கிறார். அதுவும் 2ஆம் இடத்துல அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறதும், 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இப்போது செவ்வாய் இருக்கிறதும். செவ்வாய் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் மட்டும் நல்ல பலன்களை செய்வார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு, இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்கு செவ்வாய் 11ஆம் இடத்திலே இருப்பார். ஆக 3, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வெற்றியாக முடியக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்கனவே அறிமுகமாகி தொடர்புகள் விட்டு போன ஒரு பால்ய பருவ நண்பர் அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், இப்போ திடீர்னு டச்சு விட்டு போச்சு, அவர் திரும்ப வாழ்க்கையில் நல்ல விதமாக வரக்கூடிய சூழல், அவர் மூலமான ஒரு மாற்றங்கள், ஒரு வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், குடும்பத்திலேயே சில விதமான நல்ல நிகழ்ச்சிகள் என எல்லாம் சக்ஸஸாக அமையக்கூடிய அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். நல்லவையான ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, கையில் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு இந்த பலன் நீடிக்கும். சுக்கிரன் ராஜயோகாதிபதி 2-9 கூடியவர் அங்கே 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கின்ற நிலைமையில் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்திருக்கிறது மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது கிடைக்கும்ன்றதை காட்டுது. அடிக்கடி கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், பிறந்த ஜாதக அமைப்பில் இன்னும் வலுவான தசாபுக்திகள் நடந்துட்டு இருந்தால் அப்படியே கொட்டுன்னு கொட்டப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லைங்கய்யா என் மண்டையில் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கூட உண்மையை சொல்ல போனால் இந்த நாளிலிருந்து இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள்ளே எந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு மாதிரியான சூழல்கள் இருக்கோ அவைகளிலெல்லாம் இருந்து அப்படியே சுலபமாக வெளியே வருவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சுபராகி அங்கேயே வலுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே குடும்பம் அமையாதவர்கள், மிக மிக முக்கியமாக முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சு போச்சு அல்லது ஒரு திருமணம் நிச்சயமாகி அது நின்று போச்சு, இந்த மாதிரி ஒரு தடைகள் திருமணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே திருமணம் நல்ல விதமாக இந்த மாதத்திலே ஒரு உறுதி நிகழ்ச்சி அல்லது வருகின்ற கார்த்திகை மாதம், வருகின்ற சித்திரை மாதத்திற்குள்ளேயே திருமணம் நடைபெறும் என்பதற்கான ஆதார நிகழ்வுகள் நடக்கக்கூடிய
நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் அப்படியே சொல்லிடலாங்க. புத்திசாலித்தனமுள்ள துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளை நிறமுள்ள திரவ அமைப்புகளில் ஒரு நீர், ஒரு பால், இது போன்ற அமைப்புகள், டீ கடையை வைத்திருப்பவர்கள், பேக்கரி வைத்திருப்பவர்கள், சிற்றுண்டி விடுதின்னு சொல்லப்படக்கூடிய ஹோட்டல் தொழிலில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எளிய ஜனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நடைபாதை அமைப்புகளில் காய்கறி விற்பவர்கள் அல்லது அன்றைக்கே உணவை சமைத்து அன்றைக்கே சில மணி நேரங்களில் விற்று தீர்ந்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக, செழுமை மிகுந்த நாளாக, ஒரு பணவரவுகள் இருக்கக்கூடிய நாளாக, சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் என்றைக்கும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது, ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பணம் வரக்கூடிய யோக சுப நாளாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு உண்மையில் கவலைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. கடந்த சில வாரங்களாக வேதனையிலையும் சோதனையிலையும் சொல்ல முடியாத ஒரு மாதிரியான சூழல்களில் இருந்து வந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, ஏற்கனவே நடந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வரக்கூடிய, பண வரவினை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாக இருப்பது என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக இந்த வருஷத்திலேயே உன்னதமான நாளாக இந்த நாளை சொல்லலாம். இன்னும் ஒரு 2-3 வார காலத்திற்கு இந்த நாள் அப்படியே நீடிக்கும் என்பதால் எல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய, சும்மா கனவுலே கண்டுகிட்டு இருந்தது எல்லாம் நனவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு மிக வலிமையான ஒன்றாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இது ஒரு நல்ல காலம்னு சொல்லுவேன். இன்னொன்று, எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு வரக்கூடிய, காதல் வரக்கூடிய, யார் வாழ்க்கை துணைவராக வரப்போகிறார்கள் என்பது நம்முடைய மனதிற்கே தெரியக்கூடிய சில சம்பவங்கள், அறிமுகங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் கெட்டுப்போன பேர் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. ஐயா, இவர் சொன்னால் அதை காப்பாற்ற மாட்டாருங்க, இந்த மாதிரி வாக்கு தவறி போனாருங்க, பழைய மாதிரி அவர் இல்லைங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் உங்களையே நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு உத்வேகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையில் ராசியில் சுபகிரகம் ராசிநாதனாகவே அமர்வது என்பது 1000 யானை நம்ம பின்னாடி நிற்குது என்கின்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அந்த அமைப்பு இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கக்கூடிய அமைப்பாக துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் கௌரவத்தை இழந்தீர்களோ அந்த இடத்துல கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய, திரும்பவும் ஒரு அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாகவும், திருமண விஷயங்களில், குடும்ப விஷயங்களில் ஒரு தள்ளி போனவர்கள், குடும்ப விஷயங்களில் இதுவரைக்கும் குடும்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாமல் போனவர்கள் எல்லாத்துக்கும் அது நடக்கக்கூடிய அமைப்பு. கூட்டாளிகள், பங்குதாரர்கள் போன்றவங்ககிட்ட சண்டை சச்சரவுகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அது தீர்கின்ற நிலைமை. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் எந்த துறையில் இருக்கிறீங்களோ, கடந்த ஒரு 3-4 வார காலமாகவே கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டேன், வருமானமே இல்லை, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவர்களுக்கு சீரான, நிலையான, எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நிலைத்த வருமானம் வரக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இந்த நாள். இது இன்னும் 2-3 வார காலத்திற்கு நீடிக்கக்கூடிய, துலாத்திற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 8-12 என்று சொல்லப்படக்கூடிய துர்பாவகங்களில் இன்றைக்கு நல்ல கிரகங்கள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறதும் 7க்குடையவர் 12ஆம் வீட்டில் இருக்கிறதும் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். குருவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, செலவுகள் இருக்கும், அப்புறம் என்னங்கய்யா நல்ல நாள்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா காலகட்டத்திலும் வருகின்ற வருமானத்தை அப்படியே பெட்டியில் பூட்டி வச்சுக்கிட்டு அதை செலவு பண்ணாமே இருக்க முடியாது இல்லையா? ஒரு நல்ல செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய, வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கினேன், ஒரு டிவி வாங்கினேன், வாஷிங் மிஷின் வாங்கினேன், ஃப்ரிட்ஜு வாங்கினேன், ஏசி வாங்கினேன், இந்த மாதிரியாக வீட்டிற்கு மனைவிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ உபயோகப்படக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்கு தேவையான, அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன், தங்க நகைகள் கூட வாங்கக்கூடிய, இன்றிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்குள்ள அனைத்தும் பொருள் வரவாக சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய சூழல், வெளிநாடு வெளிமாநிலம், குறிப்பாக மேற்கு திசையில் அமெரிக்கா, ஐரோப்பா
கண்ட்ரிகளுக்கு போய் படிக்கணும், வேலை செய்யணுன்ற எண்ணத்தில் முயற்சிகள் இருக்கக்கூடிய அனைத்து இளைய பருவத்தினருக்கும் அதற்கான அனுமதிகளை அரசாங்கமோ அல்லது பெற்றோர்களோ, ஒரு விசா வர்றதோ அல்லது பாஸ்போர்ட்டில் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறதுல சிக்கல்கள் தீர்றதோ, பாஸ்போர்ட்டோ வர்றதோ அல்லது அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் அனுமதி கொடுக்கறது, தனியே உங்களை அனுப்புறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்த அம்மா அப்பா 2 பேருமே ஓரளவிற்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வெளிநாட்டிற்கு வெளிமாநிலத்திற்கு அனுப்பி வைக்கிறது போன்ற நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. 6-8 பாவங்கள் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கிறது. பெண்வழி உறவுகள் அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொலைக்காட்சி ஊடகங்களில் வரணும் அல்லது திரைத்துறையில் வரணும் அல்லது பத்திரிகையாளர் துறை என்று சொல்லப்படக்கூடிய மீடியா அமைப்புகளை சாதிக்கணும் என்கின்ற முயற்சிகள், அதற்கான ஆரம்பங்கள் அளவற்றை கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய, சிலருக்கு புகழ் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. 6-11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன. பொதுவாகவே உபசயஸ்தானங்கள் வலுத்திருந்தால் வெற்றிகள் கிடைக்கும் என்பது உறுதி. அதுவும் வேலையிலேயோ அலுவலகத்திலேயோ இதுவரைக்கும் ஒரு மாதிரி சங்கடமான சூழல்கள் இருந்தவர்கள், ஒரு மேலதிகாரி சரியில்லை, என்னால் தான் ஆஃபீஸே நடக்குது, அதே நிலையில் என்னை அவர் மதிக்க மாட்டேன்றார், அல்லது என்னை வைத்து பிறர் சம்பாதித்து கொண்டு பேர் சம்பாரிச்சுக்கிட்டு பொருள் சம்பாரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, என் நேரம் என்னமோ நான் குடத்துக்குள்ளே விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, குடத்துக்குள்ளேயே கிடக்கிற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு, என்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வருது தெரியல. இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சல்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வேலை சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வெளிவட்டார விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் வலுத்தாலே வெற்றிகள் என்பது அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். அவங்கவுங்க எதில் ஒரு வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டேன், ஒரு கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கிட்டேன், சட்ட நடவடிக்கைகளில் இருக்கிறேன், அல்லது அது அப்படி இருக்கிறது, ஒருவரை ஜெயிக்கவே முடியல, நான் ஒரு 2-3 தடவை பார்த்துட்டேன், அவர்கிட்ட என்ன போனாலும் எனக்கு தான் தோல்வி வருது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைகீழ் மாற்றமாக உங்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கிறது. 10-11ஆம் இடம் எப்போவுமே வலுத்துட்டாலே தொழில் வேலை போன்றவைகளில் நல்லவைகள் நடக்கும், சில மாற்றங்களும் நடக்கும். ஒரு போட்டியாளர் கடையில் போய் வச்சுட்டார், என்னுடைய டீலர்ஷிப்பே இன்னொருத்தர் எடுத்துட்டார், எப்போவுமே என்னை கவுக்கிறதுக்காகவே அவர் வேலை செய்கிறார், இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி செய்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான அமைப்புகளில் சில பல பெரியவர்களுடைய ஒரு ஆசீர்வாதங்கள் அல்லது அவர்களுடைய அறிவுரைகள், 30 வயசில் நான் இப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி நடந்தது, நான் இப்படி செஞ்சேன் என்கின்ற மாதிரி ஒரு பெரியவர் உங்களுக்கு அறிவுரை சொல்வது, அதன் மூலமாக அதை கேட்டு நீங்கள் நல்லபடியாக நடப்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கை சச்சரவுகள் இருந்து வந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும். ஒரு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அக்கா தங்கைகள் கூட அண்ணனுக்காகவோ தம்பிக்காகவோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் என்று எதிர்த்தரப்பு உங்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய, அதன் மூலமாக நீங்கள் பலனடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு கூட நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் அத்தனையும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு. அற்புதமான மாற்றங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு கேந்திரத்தில் சுபர் இருக்க, இன்னொரு கோணத்தில் இப்போ சுபர் இருக்க, ஒரு கேந்திர கோணங்களில் சுபர்கள் 2 பேருமே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 5ஆம் இடமாகிய கோணத்தில் குரு பகவான் இருக்கிறார், 10ஆம் இடமாகிய கேந்திரத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். இதைவிட ஒரு நல்ல விதமான அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் ஒரு சில காலகட்டத்திற்கு வரவே வராது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய, எண்ணங்கள் பலிக்கக்கூடிய, கனவுகள் நனவாகக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் அதிபதி அப்படியே ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறது. 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற மிக நிறைவான ஒன்று. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள், குடும்ப அமைப்புகளில் தோற்று போனீங்களோ அந்த தோல்விகள் கிடைத்த எல்லா இடத்துலையும் நான் சாதிக்கக்கூடியவன், எனக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள்
நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு படிப்பு மேன்மைகள் நன்றாக இருக்கும். அவரவர் வயதிற்கு ஏற்றாற் போல் அந்தந்த என்னென்ன உங்களுக்கு தேவை, ஒரு 20 வயசில் ஒரு வாலிபருக்கு என்ன தேவை, 60 வயதில் ஒரு முதியவருக்கு என்ன தேவை என்பது மாதிரியான அவரவர் வயதிற்கேற்ற என்னென்ன தேவையோ அவைகள் அத்தனையும் நீங்கள் நிறைவேற்றக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடிக்கடி நான் சொல்கிறேன், கடந்த காலங்களில் மகர ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டீர்கள் என்பது உண்மை. அந்த கஷ்டப்பட்டதையே கூட நான் எப்போ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு மறக்கிற அளவுக்கு, மற்றவர்களை திருப்பி கேட்கின்ற அளவிற்கு ஒரு சௌஜன்யமாக ஒரு சௌரியமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது என்பதை மகர ராசிக்காரர்களுடைய மனம் உணரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், அல்லது தொழிலாளர் பெருமக்களாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் சுய தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, அல்லது தங்க கடை, கவரிங் கடை, ஒரு ஆபரணம் செய்யக்கூடிய நகை தொழிலாளிகள் அனைவருக்குமே நல்ல விதமான அனைத்து முன்னேற்றமாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. கடந்த சில மாதங்களாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம். பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது எந்தெந்த விஷயத்தில் எது கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுருக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய விதமாக பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துலையே சுக்கிரன் இன்றிலிருந்து வலுத்து உட்கார்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. இன்னும் ஒரு 2-3 வார காலத்திற்கு சுக்கிரன் வலுவான நிலைமையில் இருக்கிறதுனால கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு மாதிரியான நெருக்கதியாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய ஒரு உற்சாகமும் தெம்பும் மனசுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்தே ஒரு 3 வார காலத்திற்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் ஆரம்பிக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, சொந்த ஊருக்கு போனால் சம்பாதிக்க முடியும், சொந்த ஊருக்கு போனால் நிலை கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற மேலிடங்களில் வேறு இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள் கூட திரும்ப தாய்நாட்டிற்கு, தாய் தமிழகத்திற்கு வந்தே நம்ம சாதிக்க முடியும் என்கின்ற சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய ஆவல்கள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கும். கடந்த காலத்தில் வீடு கட்ட ஆரம்பித்து பொருளாதார பற்றாக்குறை, பணம் இல்லைங்களே, பாதியில் நிறுத்தி வச்சுருக்கிறேன், திருப்பி எப்போ வாங்குற அளவுக்கு கடன் வாங்கியாச்சு, இனிமேலாம் கடன் வாங்கினா தாங்க மாட்டேன், இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வெளியிலிருந்து குடும்பத்தாரிடமிருந்தோ அல்லது யாரிடமிருந்தோ கைமாத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வட்டி இல்லாத கடனாக ஏதேனும் பணவரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வீடு கட்டுற கனவுகள் அத்தனையும் இருக்கும். சிலருக்கு வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் வலுத்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால வீடு வாகனம் போன்றவைகள், பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. கல்யாணம் நல்ல இடத்துல பண்ணி கொடுத்தேன், கிராண்டாக பண்ணி கொடுத்தேன், ஆனால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை நன்றாக இல்லை, இது எப்படி தீர்க்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரியான முள்ளு மேலே சேலை விழுந்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி தீர்க்கிறது என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் குடும்ப விவகாரங்கள், தொழில் விவகாரங்கள், வேலை விவகாரங்கள் அனைத்தும் அப்படியே சுலபமாக தீரக்கூடிய, பணவரவு வரக்கூடிய, வீடு வாகன சேர்க்கை இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 3, 8ஆம் பாவகங்கள் மிக வலுவாக இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானங்களின் மூலமான எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. பொதுவாகவே 3, 6, 8, 12 வலுத்திருந்தாலே அவர்களுக்கு அப்போது விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதி, அதாவது மீனராசிக்கு எதிர்த்தன்மையுள்ள கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு எதிரி வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 8ஆம் வீட்டிலேயே வலுவாக இருக்கிறார். நல்ல வேளையாக அவர் அங்கே பாபத்துவத்தை அடையாமல் சுபத்தன்மையோடு இருப்பதால் தனலாபம் வரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு 8ஆம் இடத்து சுக்கிரனின் தயவினால் பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள் அல்லது இணைய வழி தொடர்புகளின் மூலமாக ஒருவரை பார்க்காமையே அவர்கிட்ட பணத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள், தொடர்புகள் எல்லாம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள் இப்போது மிகச் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெற்கு திசையின் மூலமாக பிரயாணங்கள் அந்த பிரயாணத்தின் முடிவில் நல்லவைகள் நடந்து ஒருத்தர் அறிமுகமாகிறது அல்லது போன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது என்கின்ற மாதிரியான
மாதிரியான நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடம் எப்பொழுதுமே சுபத்துவம் அடைந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது ஒரு ஜோதிடத்துடைய ஒரு முக்கியமான விதி. ஆகவே நீங்கள் ஒன்று ஆரம்பிக்க அது வேறொன்றாக முடிவில் நல்லபதியாக நடக்கக்கூடிய அனைத்து தன்மைகளும் இப்போது உண்டு. கடந்த காலத்தில் ஒரு நிலையில் வெளிநாடு வெளிமாநிலம் போக முடியாமல் இருக்குது, ஒரு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் இல்லாமல் இருக்குது, அல்லது பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் சிக்கலில் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் சிக்கி தவித்தவர்களுக்கு அரசு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கலைத்துறையில் திடீர்னு ஒரு ஆர்வம் ஏற்படும், அல்லது ஏற்கனவே எனக்கு நல்ல திறமைகள் இருக்குது, ஆனால் அந்த திறமையை காட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை, நானாக தேடி போனாலும் அது அமைய மாட்டேங்குது. இந்த மாதிரியான வாய்ப்பின்றி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கலைத்திறமைகளை காட்டி அதன் மூலமாக வாய்ப்புகளை பெறக்கூடிய நல் வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புகழ், பெயர், கீர்த்திகள் போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு 3 வார காலத்திற்கு பணப்பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எல்லா அமைப்புகளிலும் மற்றவர்கள் கை கொடுக்க தேவையில்லாத அளவிற்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. ஜோதிடத்தில் 8ஆம் நம்பர், அதாவது 8 அப்படின்னு சொல்லிட்டாலே அஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டாஷ்டகம், 6க்கு சஷ்டம் 8க்கு அஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 8வது எண்ணை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுறாங்களே. அப்படி பயப்படுற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய 8ஆம் நம்பர் கெட்ட பலனை தரக்கூடியதா அப்படின்னு கேட்க பார்த்திங்கன்னா, இந்த 8 என்பதற்கு உதாரணமாக அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அமைப்பை சொல்லலாம். அஷ்டமச்சனி, சனினாலே அங்கே சகலமும் ஆடிடும். பாம்பென்றால் படையும் நடுங்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு சனி உங்களை பிடிக்க போகுதுன்னு சொன்னாலே போகிறோம். 7.5 கூட இங்கே பாருங்கள் 8க்கு பக்கத்தில் தான் இருக்குது. 7.5 தாண்டி தான் 8க்கு வர முடியும். அப்போ அந்த 7.5 சனி, 8க்கு அருகே இருக்கக்கூடிய 7.5 அல்லது 8ஆம் இடத்திலேயே சனி வரக்கூடிய அந்த அஷ்டமச்சனி, இது ரெண்டுமே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? இதை மாதிரி தாங்க ஜாதகத்திலையும் இந்த 8ஆம் இடம் என்பது ஒரு மாதிரியான கணிக்க சிக்கலான ஒரு இடம். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆயுள் இருக்குதுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருவர் தீர்க்காயலாக இருக்கிறார் 80 வயது தாண்டி, அதுவும் 8 தாங்க. 8ஆம் இடத்துல சனி இருந்தால் ஒருத்தர் 80 வயது தாண்டி இருப்பார். ஆனால் 80 வயது தாண்டி இருக்கிறது பிரயோஜனம் இல்லைங்களே. வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? 8ஆம் இடத்தில் சனி மட்டும் இருந்து அவருடைய தசை ஒரு 19 வருஷம் வந்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் சாதனைகளே செய்ய முடியாமல் வெறும் சோதனைகளை மட்டுமே அமையக்கூடிய அமைப்பாக வந்துடும். அப்போ ஜாதகத்தில் 8ஆம் இடம் எவர் ஒருவருக்கு சுபத்துவமாக பாவர்கள் இன்றி இருக்கிறதோ அந்தவர் தான் பெரிய நல்லவைகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். 8ஆம் இடத்தின் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்தாலே அவருக்கு சோதனைகள் கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தசாபுக்திகளாக இருக்கட்டும், 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பாவர்கள் சுபராக எவராக கோச்சாரத்தில் இருந்தாலும் அவர்களும் நன்மைகளை செய்வதற்கு அப்படியே ஒன்றும் எதுவுமே இல்லை முடியாமல் போயிடுறாங்க. சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோமே, அதாவது ஜோதிடத்தை அறியாதவர்களுக்கு கூட மாதத்தில் 2 நாள் வர்ற சந்திராஷ்டிரமத்தில் நமக்கு என்னமோ எரிச்சலாக வருது, நமக்கு எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குது, தடையாகி போயுது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஞானமாவது இருக்கும் இல்லையா? அந்த சந்திராஷ்டிரமம் என்பது சந்திரன் 8இல் இருப்பதால் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம். ஆக எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, பாபத்துவமாக இருக்கும்போது கூடுதல் வேதனைகளை சோதனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில் 8ஆம் இடத்துல மாறிடுதுங்க. மற்றபடி இந்த 8ஆம் பாவகமே ஒரு நிலையில் பாபத்துவமாக, அதாவது மறுபடியும் அந்த பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேதுகளுடைய தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அந்த பாவகத்தில் அமரக்கூடிய அந்த பாவகாதிபதி எங்கிருந்தாலும் அதன் மூலமான சோதனைகள் வரக்கூடிய தன்மையாக கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் ஜாதகத்தில் சஷ்டாஷ்டகமாக ஒரு தசாநாதனும் புக்திநாதனும் இந்த மாதிரி 6க்கு 8ஆக அமையும் போது கூட அந்த மாதிரியான சோதனைகள், ஒரு தசையில் மிக கெடுதலான பலன்கள் எப்போது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்திநாதன் 8ஆம் இடத்துல அவருக்கு இருக்கும்போது தான். 1வது இடத்துல ராசிநாதன் இருக்கிறார், தசாநாதன் இருக்கிறார், 8வது இடத்துல புக்திநாதன் இருக்கிறார் என்றாலே அந்த இடத்துல ஏதாவது ஒரு சங்கடங்கள் நடந்துடும். அதே போலவே 2ஆம் இடத்துல தசாநாதன் இருந்து 9ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்கிறார்னா அதுவும் சஷ்டாஷ்டகம் என்கின்ற அமைப்பில் ஒரு தசையில் உட்பிரிவுகளில் கூட கெட்ட பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆகவே 8ல் நல்லவைகளே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 8ஆம் அதிபதியோ 8ஆம் இடமோ சுபத்துவமாக இருக்கும்போது எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கக்கூடிய இடம் அந்த இடம் தாங்க. சில நேரங்களில் வெளிநாடு, ஒரு தூர பிரயாணம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளில் சிலருக்கு
பணம் வர்றது, இந்த 8ன்றது நல்ல விதமாக இருக்கிறது தான். வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் கலந்திருக்கிறதை போல் 8ஆம் இடத்துல சோதனைகள் மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. இந்த 8ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை நல்ல கிரகங்கள் அமர்ந்து நல்ல கிரகங்கள் பார்த்து 8ஆம் அதிபதி வலிமையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதகத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இந்த ஒரு சூதாட்டத்தில் பணம் வர்றது, லாட்ரி டிக்கெட் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையுமே இந்த 8ஆம் இடம் சுபத்துவத்தை அடைந்திருக்கும் போது மட்டுமே கிடைக்கும். ஆகவே 8ஆம் அதிபதி 8ஆம் இடம் அஷ்டமச்சனி போன்றவைகள் எத்தகைய தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து நல்லது நடக்குமா அல்லது நடக்குமா தீயதா என்பதை நம்மளால் கண்டிப்பாக கணிச்சிட முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.